ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நேற்று எடுத்த வீடியோ. ஸோ இதை வந்து நான் இப்போ தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று மகாலய அமாவாசை அப்படிங்கிறனால வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து இது ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டு மலை மேலே இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் போயிட்டு பாருங்கள். இந்த கோவிலில் வந்து நிறைய சீரியல்ஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. சன் டிவி, விஜய் டிவி நிறைய சேனலில் வந்துட்டு சீரியல்ஸ் போகுது இல்லையா, அந்த சீரியலில் வந்து இந்த கோவிலை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோவில் வந்துட்டு புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது, எல்லோரும் போயிட்டு வாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி சொல்லணும்னா ஸ்டெப்ஸ் போகாமல் வைக்கிள்லாம் போயிட்டு மேலேயே வந்து வைக்கிள் ஸ்டாப் பண்ணுற இடமும் இருக்குது. நிறுத்திட்டு நேராக போய் சாமியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டெப்ஸில் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது நமக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து அது தெரியாது, சின்ன ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறிடுவோம். அந்தளவுக்கு கால்லாம் வலிக்காது. ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், செவரில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க பெயிண்ட் பண்ணி எந்தெந்த டைமில் வந்து கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் போயிட்டு வாங்க. அந்த டைம் போனீங்கன்னா சாமியை பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் அந்த டைம் முன்னாடி போனாலும் இல்லை பின்னாடி கொஞ்சம் லேட்டாக போனாலும் மூடிடுவாங்க. ஸோ பார்த்து எல்லோரும் சேஃபாக போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வியூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செவர் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் குழந்தைங்கள கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டுனா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். அவங்கள கையிலே பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த வியூலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சாமியும் வந்துட்டு சிலையில் வச்சிடல, அந்த கல்லுலே வந்து சிலை மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. எல்லோரும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆஞ்சநேயரை. ஸோ நேற்று மகாலய அமாவாசை அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு நேராகவே ராமரும் இருப்பாங்க, ராமர் சன்னதியும் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு சாமியை நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். ஸோ எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. பி சேஃப் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.